இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர். மேக்ஸ் பற்றி கேட்க போகிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா மேக்ஸ் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கன்னடா படங்கள் எல்லாமே தமிழ்லையும் பயங்கர ஒரு மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் மேக்ஸ் வந்து இப்போ நல்ல வசூல் இங்கேயும் பண்ணி அதோடு மட்டும் இல்லை, அது கர்நாடகாவில் வந்து ட்ரேட் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த வருஷத்தில் வந்த படங்களில் அதிக வசூல் படம் இதுதான்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. அதே மாதிரி அந்த வெற்றியை வந்து ஆந்திராவிலையும் கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டிலையும் கொண்டாடுறாங்க. ஆமாம். அதோடு மட்டும் இல்லை, எனக்கு மாத்திரம் அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி தான் 25ஆம் தேதி அங்கே ரிலீஸ், 27ஆம் தேதி தமிழ்நாடு ஆந்திரா ரிலீஸ்னும் போது எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆமாம். ஒரே நாளில் தான் எல்லாம் வைப்பாங்க. எந்த படமாக இருந்தால் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தான் இருப்பாங்க. நான் மட்டும் வித்தியாசமாக எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை பண்ணுவோன்னு சொல்லி பண்ணேன். பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டீங்களா சார் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்? இல்லை, கதை கேட்கும்போது இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. ஏன்னா கன்னடத்தில் இதுவரையிலும் நான் எல்லா லாங்குவேஜ் படம் எடுத்துட்டேன், அந்த லாங்குவேஜ் தான் எடுக்கலை. ஆக்சுவலாக பார்த்தா புனித் ராஜ்குமார் தான் அப்போது எனக்கு பண்ணது. அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் சுதீப் வந்து எனக்கு 2004 எனக்கு பழக்கம். என்கிட்ட ஆஃபீஸ்க்கு வந்து காக்கா கேட்கும்போது நான் அந்த படத்தை கொடுத்தேன். அந்த விசுவாசம் அவருக்கு. அதே நேரத்தில் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது எவ்வளோ வருஷம் ஆச்சு சார், என்ன சார்னா இந்த மாதிரி இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, நீ பண்ணினா கன்னடத்தில் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கணும்னு. அனுப்புங்க சார். அனுப்பிச்சேன். கேட்டார். அந்த டைரக்டர் 6 நாள் தங்க வச்சு அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவரை பராமரித்து பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணி சரி பண்ணி அனுப்பிச்சார். பயங்கர சந்தோஷம் இல்லை சார். ஏன்னா இப்போது கன்னடா இண்டஸ்ட்ரி வந்துட்டு கேஜிஎஃப்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா காந்தாராவாகட்டும் ஒன்றும் இல்லை, சலாரு, காந்தாரா, கேஜிஎஃப்க்கு அடுத்தது இந்த படம் அந்த வரிசையில். கண்டிப்பாக சார். காண்டீரான்னு ஒரு படம், இவருது தர்ஷன் ஒரு படம் நல்லா. ஆமாம். அது இவருதே கூட விக்ரம் ரோனான்னு ஒரு படம் நல்லா போயிருந்தது சுதீப் சார். நிறைய படம் எல்லாம் இது 4 மடங்கு சாப்பிட்டுச்சு இந்த படம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்டுகள் சார் வருது உங்களோட படங்கள்? இப்போ மிஸ்கின் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன் ட்ரெயின் வந்துருந்தது. அடுத்தது தான் உலகமே எதிர்பார்த்துருக்கிற வாடிவாசல் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வரப்போகுது. ஒரு 3 மாதம் முன்னாடியே வெற்றிமாறன் சாரும் சூர்யா தம்பியும் பேசி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். நிறைய இந்த மாதிரி வதந்திகள்லாம் பரவுது சார். வேணாம், அல்லவையை பற்றி பேச வேணாம், நல்லவை பேசுவோம். அதாவது சிலருக்கு சில நேரங்களில் ஏதாவது செய்தி போகணுன்னா எதை சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஒரு டைட்டில் தான் தூக்குவாங்க. ஆமாம். அந்த நேரம் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது நம்ம அதை தப்பாக சொல்லக்கூடாது. பட் இது ரொம்ப தப்பு இல்லை சார். ஏன்னா இதை கண்டிக்கலாம் முடியாதா? ஏன்னா ஈஸியாக சொல்லிடுறாங்க, ஈஸியாக பரவிடுது. அதாவதுமா, நினைவு நாளில் அவர் பற்றி நினைப்போம், வெற்றி படமாக உருவாகி இருக்கிற மேக்ஸ் பற்றி நினைப்போம், அடுத்து வரக்கூடிய ட்ரெயினை பற்றி நினைப்போம், உலக மக்கள்லாம் கொண்டாடக்கூடிய படம் வாடிவாசல் நினைப்போம். ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு நம்மளோட கேப்டன் நம்மளை விட்டு போய். ஸோ கரெக்டாக அந்த நாள் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்னமும் தமிழக மக்கள் அந்த சோகத்துலேருந்து மீளாமல் தான் இருக்காங்க. இப்போவும் அந்த ஆஃபீஸில் கூட்டத்தை பார்க்க முடியுது. தினமும் மக்கள் வந்து போய் வந்துட்டுருக்காங்க. அது வந்து அவங்களோட அன்பை காட்டுது. ஸோ இந்த 1 இயர் கேப்டன் பிரிஞ்சது அப்படிங்கிறத தமிழக மக்களால் நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அவரோட நெருங்கி நிறைய பழகிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது சார் இந்த 1 இயர் பாஸ் ஆனது? நீங்கள் சொல்லும்போதே மக்கள் மனதிலேருந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கிறான்னா அவர் இல்லைன்ற எண்ணமே இல்லாத இருக்கிறான்ற எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்கணும். அப்படி தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அவர் ஆற்றிய எடுத்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கிறார். அவர் அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சினிமா துறையில் இருக்கும்போதே 24 மணி நேரமும் வள்ளலாறு இடத்துல எப்படி அடுப்பு எரிஞ்சிக்கினே இருக்கும், சமைச்சு போட்டுனே இருப்பாங்களோ அந்த மாதிரி ராஜாபாத தெரு வந்து சமைச்சு போட்டுக்கினே இருப்பாங்க. காலையில் டிஃபன் ஆரம்பித்தா, மத்தியானம் சாப்பாடு ஆரம்பித்தா, இரவு டின்னர் வரலும் போட்டுனே இருப்பாங்க. அதாவது நாங்கள்லாம் பசின்னு வந்தால் நேராக அந்த ஏரியாவில் இருந்தால் நாங்கள் அங்கே போய் சாப்பிடுவோம். இல்லை என்று சொல்லி இல்லை, அவர் அகராதி கொடுத்துக்கினே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு உதாரண புருஷன். ஆகவே அவர் வந்து வாழ்ந்துன்னு தான் இருக்கிறார். நிச்சயமா. அண்ட் நீங்கள் இந்த சாப்பாடு விஷயம் சொல்லும்போது நாட் ஜஸ்ட் இந்த சினிமா வாய்ப்பு தேடுறவங்க, டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ஸ் இவங்கெல்லாம் அந்த இடத்துல போய் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி சில டைம் வந்து சினிமா பிரபலங்களே அங்கே போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபுட் அவ்வளோ குவாலிட்டியாக போடுவார்னு கேள்விப்பட்டேன். பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் அங்கே தான் சங்கமமாக இருப்பாங்க. அது ஒரு வேடம் தாங்கள். எங்களுக்கு வந்து
இளைப்பாறுவதற்கு அது ஒரு வேடந்தாங்கல் தான். அப்படி தான். பட் அது நம்ம சொல்லும் போது ஈஸியாக சொல்லிடுறோம் சார். ஏன்னா இன்றைக்கி இருக்கவங்களுக்கு அது புரியுதான்னு கூட தெரில. ஈஸியாக ஓகே சாப்பாடு போட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அதை 24 ஹவர்ஸும் நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனை வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக போட்டதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இதுக்கு மேலே அவர் ப்ரொடக்ஷனில் முதல்ல வந்து அவர் தயாரிப்பு கம்பெனி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் வந்து டீ காஃபி தானே கொடுப்பாங்க. அவர் ஜூஸ் கொடுத்தவர், இளநீர் கொடுத்தவர் ஒர்க்கருக்கெல்லாம். லாரி இளநீர் வந்து இறங்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பாதாம் கீர் கொடுத்துருக்கிறாரு, நிறைய பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் அவங்களோட உட்காந்து சாப்பிடுவார். தனக்கு என்ன வருதோ அது மற்றவங்களுக்கும் இருக்குதா, தொழிலாளர் இருக்குதான்னு போய் பார்ப்பார். அண்ட் இந்த டி நகரில் அந்த ராஜபாதர் தெருவிலுமே திடீர்னு ஒரு நடுவுலேருந்து ஒரு பொட்டலம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாரு. ஏன்னா மேலே மட்டும் நல்லதாக காமிச்சிட்டு கீழே வந்து ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணுவார். இல்லை, நீங்கள் அவர் சாப்பிடும்போது அங்கேயே போய் உட்காந்துருவார். அவங்களோட உட்காந்து சாப்பிடும்போது அது டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று இப்போ இருக்க ரசிகர்கள் வந்து அவங்களோட ஸ்டாரை பார்க்கணும், அவங்களோட ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னா பார்க்கவே முடியறதில்ல. அவங்க மோஸ்ட்லி வெளியே வரமாட்டாங்க. ரசிகர்களை சந்திக்கிறதே ரொம்ப ரேரான ஒரு அக்கேஷன் ஆகிடுச்சு. பட் அந்த டைமில் ஊர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து கேப்டனை போய் பார்த்துருவாங்க. கண்டிப்பாக பார்ப்பான். ஒரு செகண்ட் சண்டே அவங்களுக்குன்னு ஒதுக்குவார். ஸோ ரெகுலராக அந்த மாதிரி எப்பயுமே மீட் பண்ணுறாங்க நிறைய பேர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ண அந்த மெமரி? முதல் தடவை நீங்கள் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் நிறைய படங்களே பண்ணியிருக்கீங்க, பட் முதல் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? நான் அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் அவரை ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் பார்த்தேன். பார்க்கும்போது யார் படத்துக்கு டேட்டு கேட்குறேன். அப்போது யார் படத்துக்கு டேட்டு நான் கேட்குற தேதியில் வந்து அவர் உழவன் ஊமை வழிகளுக்கு டேட்டு கொடுத்துட்டார். சார், நான் அபாவனுக்கு நீங்கள் கேட்குற இரவு கால் ஷீட்லாம் கொடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு தர முடியாது. இந்த படம் நீங்கள் வேறு யாருன்னா வச்சு எடுத்துகிட்டு வாங்க, டெஃபினட்டாக அடுத்த படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுதான் கூலிக்காரன். ஓகே, அதே மாதிரி கொடுத்தாரு. அண்ட் அதில் வந்து லைனாக எல்லா படங்களும் வெற்றி படங்கள் தான், எல்லாத்துலேயும் ஆக்ஷன் இருக்கும். கூலிக்காரன் வந்து அவருடைய வியாபாரத்தை 1 கோடி ஆக்குது. அதுக்கு முன்னாடி அவருடைய படம் அம்மன் கோயில் கிழக்கால் 46 லட்சம். கூலிக்காரன் தான் அவருக்கு வந்து 1 கோடி வியாபாரம் காமிச்சது. அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து 2 வார கதாநாயகனை இப்படியே பெரிய லெவலுக்கு எடுத்து போயிட்டேன். அப்போது விளம்பரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரே நாளில் 22 ஃபுல் பேஜ் கொடுத்தேன். அப்போ ஸ்க்ரீன், இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்போ ஸ்க்ரீன் வரும். அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் கார்டன் ஷிப்லேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு போட்டு விட்டேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு. ஆனால் நிறைய இன்ஸ்டியூட் பசங்களை வந்துட்டு பெரிய ஸ்டார் பெரிய இடத்துல இருக்கவங்க வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து நிறைய பேர் நம்பி அவங்களோட கதைகள் கேட்டு ஊமை வழிகள் பண்ணார். தொடர்ந்து அவங்க நிறைய எஸ்டி சபாவுக்கு பண்ணார், ஆர்கே செல்வமணிக்கு பண்ணார், நிறைய பேர் பண்ணியிருக்காரு. அப்போ தியாகராஜனுக்கு பண்ணார். அந்த டைம் நீங்கள் கேட்டதுண்டா சார், எந்த பேசிஸில் நம்பினீங்க? ஏன்னா பெரிய ஸ்டார் வந்து நம்ப மாட்டாங்க, ஒரு மீடியோக்கர் ஸ்டார் நம்பி பண்ணலாம். இல்லை அது நம்பிக்கைன்றதை விட அவருடைய தன்னம்பிக்கை தான். அதாவது போராட பிறந்தவர், போர்க்குணம் மிகுந்த அவரை யாராலையும் அவர் எண்ணத்தை மாற்றவே முடியாது. அதில் உண்மை இருந்தே எடுத்துப்பார். அவர் ஒரு முடிவு எடுத்து இதுவரை அவர் ஜெயிச்சு தானே இருக்கார். ஆமாம், எந்த துணையும் இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்சார் இல்லையா? அது நான் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி நினைவில்லைன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து கதை திரைக்கதை வசனம் பாடலாசிரியராக்குனது அவர் தான், நல்லவனில். அப்புறம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் அத்தனையும் பண்ண வச்சது தெருப்பாடங்களில் புது பாடங்களில் அவர் தான். அந்த மாதிரி சூழ்நிலை அவரே என்னை கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் போய் காகல் கேட்க வேண்டியதே இல்லை சார், வருஷத்துக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், வெளியில் சம்பளம் வாங்கிறத 1 ரூபா கம்மியாக கொடுங்க தான் கேட்டவர், சொன்னவர். அது பிரகாரம் நடந்தார். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு வந்து என் மனைவி உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அவங்க ஒய்ஃபோடு வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போனார். அந்த மாதிரி ஒரு அதாவது ஃபேமிலி ரிலேஷன் பாண்ட் நம்மள்தெல்லாம். அவருக்கு கல்யாணம் நான் கலைஞர் தேதி வாங்கி நான் தானே அதை நடத்தி வச்சதை. அது பெரிய சுவாரஸ்யமாச்சு அதெல்லாம். கண்டிப்பாக. அப்புறம் சார் தேங்க்யூ. அண்ட் விஜயகாந்த் சார் பற்றி நம்ம வந்து இன்னும் போகிற வருஷங்கள் நிறைய வந்து நம்ம அவரை பற்றி நினச்சிட்டே தான் இருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நம்மளை விட்டு போகல, நம்ம கூட தான் இருக்கார். அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே அவரோட ஃபேன்ஸ் தான். எல்லாருமே அவரை இந்த நேரத்தில் வந்துட்டு வாழ்த்தி வேண்டிக்கிறோம் சார். உண்மையிலேயே அவர் ரொம்ப நிலைத்த புகழ், நீடித்த நிலையான பேர், அவருடைய வாரிசும் தொன்று தொட்டு வளர்ந்து வளரணுன்றது அவருடைய நினைவு நாளில் நானும் ப்ரே பண்ணுறேன். நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க.